காலத்தில் காலத்தை குறித்து தேவனை கேட்டாவுடைய நமக்கு யாரும் இங்கே விளக்க போகிறதில்லை. என்னோட காலத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? உங்கள் காலத்தை நான் சொல்ல முடியுமா? இப்படி நடந்துன்னு சொல்லி உபதேசிக்கலாம். காலத்தை குறித்து சொல்ல முடியாது, தேவன் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் தேவனோட அன்பு இருந்தால் தான் அந்த காலம் உங்களுக்கு புரியும். தேவனோட அன்பு இருந்தால் தான் அந்த காலத்தை என்ன செய்ய முடியும்? பிரோஜனமாக படுத்த முடியும். தேவனோட அன்பு இருந்தால் தான் இந்த காலத்துக்குரிய என்னென்ன கண்டுபிடிந்து சகலத்தை நேர்த்தியாக செய்திருக்கிறாரே அந்த காலம் என்ன கண்டுபிடித்து நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதுபடி உடம்பட முடியும். தேவனோடு இசைந்து இருந்தால் தான் அந்த காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் பிரோஜனப்படுத்தி அந்தந்த காலத்தை அதை எங்களுக்கு சரியாக செய்ய முடியும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. ஆகையால் நீங்கள் அந்தந்த காலத்தில் அந்தந்த வேலையை செய்தானால் நிச்சயமாக போராட்டம் உங்களுக்கு வராது. நமக்கு வர்ற போராட்டமே நாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்றவர்களை நாம் செய்யாமல் அந்த காலத்துக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் அதுக்கு மாறாக சில விஷயங்கள் செய்கிற போராட்டம் நம்ம மத்தியிலே காணப்படும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக.